என்ன பார், வெளிப்படைய பாரு, என் வாழ்க்கையை பாரு, என் கொடுக்க வாங்க பாரு. அதை வைத்து நீங்கள் தீர்மானத்திற்கு வாருங்கள். என்னை பின்பற்றுவதா, என் வழியில் நடப்பதா, இல்லை என்னை புறக்கணிப்பதா? அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு எதை முன்மாதிரியாக கொண்டார்களோ அதே அடிப்படையை நாமும் முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு யாரை பின்தொடர்ந்து சென்று நம்முடைய சமுதாய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் அளவுகளை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். யாரை பின்தொடர்ந்து செல்வது, யாரை மையமாக வைத்து சமுதாய பணியை மேற்கொள்வது என்று ஆய்வு செய்தால் யாரிடத்திலே ஏகத்துவம் கொஞ்சம் கூட நெளிவு செலவில்லாமல், வளைவிற்கு இடம் தராமல், நேரான நேர்கோட்டிலே நின்ற வண்ணம் சமுதாய பணிகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் கையில் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் சமுதாயம் அமைப்புகள் உருவாக்க துவங்கக்கூடிய தருணத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். எந்த அமைப்பை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், தியாகத்தோடு உழைத்திருப்பார்கள். தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்திருப்பார்கள். சாதாரணமாக மக்கள் மத்தியிலே நடந்து வந்திருப்பார்கள். மக்களோடு மக்களாக பழகி இருப்பார்கள். ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். புகழுக்கோ பெருமைக்கோ ஆசைப்பட்டிருக்க மாட்டார்கள். எதிர்ப்புகளை சந்தித்திருப்பார்கள். அடி வாங்கி இருப்பார்கள். 4 பேர்களுக்கு மத்தியிலே வைத்து விமர்சனத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள். கேலி செய்திருப்பார்கள், கிண்டல் அடித்திருப்பார்கள். அவை அனைத்தையும் பொறுத்துக் கொண்டு பல்வேறு அவமானத்தை சுமந்து கொண்டு சாதாரணமாக நடைபோட்டுக் கொண்டிருந்த பல பேர் நாட்கள் செல்ல செல்ல அந்த அமைப்பு வளர்ந்து ஆயிரங்களை தொட்டு பல ஆயிரங்களை கடந்து லட்சங்களை தொட்டு பல லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பாக உருவெடுக்கிற பொழுது அந்த தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக, சமுதாயத்திலே மதிக்கப்படுகிறவர்களாக, நல்ல பேச்சாளர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக மக்களால் கருதப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டால் ஆரம்பத்தில் இருந்த நிலைமை லட்சமானதுக்கு பிறகும் இருக்குதா? உரசி பார்க்க வேண்டிய உரைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பு எப்படி எளிமையாக இருந்தார்களோ, பெருமைக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமல் இருந்தார்களோ, பிறர் தன்னை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இருந்தார்களோ அதே நிலையில்தான் பல லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாம் சென்று சேர்ந்ததற்கு பிறகு மிகப்பெரிய மக்கள் தலைவராக, ஆன்மீக தலைவராக, அரசியல் தலைவராக, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய பிரதமராக, ஜனாதிபதியாக உருவெடுத்ததற்கு பிறகும் நபிகள் நாயகம் அதே நிலையில் இருந்தார்கள். அதுதான் ஏகத்துவம். நிலம் மாறக்கூடாது, புகழை எதிர்பார்க்க கூடாது, பாராட்டுதல் விரும்பக்கூடாது, தாமினாடி 100 பேர் வரணும், படோபலமாக இருக்கணும் என்ற எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்களோ அப்படி நாம் பின் செல்லக்கூடிய நம்முடைய தலைவர்கள், நமக்கு வழிகாட்டுகிறவர்கள், நாம் செல்லக்கூடிய அமைப்பினுடைய முன்னோடிகள் அப்படி இருக்கிறார்கள். ஆய்வு செய்து பாருங்கள், எத்தனை அமைப்புகள் எப்படி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நிலம் அப்படியே தலைகீழாகுது. மக்கள் வளர்ற வரைக்கும் இஹ்லாஸாக உழைத்தவர்கள் வளர்ந்த பிறகு தொண்டர்களை அதிகமாக கொண்டதற்கு பிறகு அவன் தொண்டன் புகழ்றான், என் தலைவர் மாதிரி உண்டா, என்ன செய்யணும்? ஒரு நல்ல இஸ்லாமிய அமைப்புடைய தலைவர் சமுதாயப்படி செய்வதற்காக வேண்டி தன்னை முன்னிறுத்திக் கொண்ட சமுதாய தலைவன் என்ன செய்யணும்? அவ்வாறு புகழக்கூடிய தொண்டனுடைய வாயை அடைக்கணும். தேவையில்லாம புகழாத, உங்களை மாதிரி தியாகி உண்டா என்று கேட்டால் அவ்வாறு சொல்லாதே என்று தடுக்க வேண்டும். தடுக்கிறார்களா? எத்தனை அமைப்புகளில் தடுக்கிறார்கள், எத்தனை அமைப்புகளில் விரும்புகிறார்கள். பின்னாடி வர்றோம், முன்னாடி தலைவர் போறாரு, பின்னாடி 10 காரு, அவருக்கு முன்னாடி 10 டூ வீலரு, அவர்களாக தொண்டர்களாக விரும்பி நாங்களே வர்றோம் என்று சொல்லி வருகிறார்கள். நல்ல தலைவர் தடுக்கணும், பார்க்கிறோம் தடுக்கிறத காணோம். உள்ளுக்குள்ள விரும்புகிறாரு, சரி சரி போகட்டும் போகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றதை பார்த்த உடனே தங்களுடைய பாட்டுடைய போக்கு மாத்துறாங்க. எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார், குன்னா நபியுன் யாலமு மா ஃபீ கதீன்,
நாளை நடப்பதை எல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் இருக்கிறார் என்று இந்த குழந்தைகள் படிக்கிறார்கள். விவரம் தெரியாம படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளைதானு போகல, உடனே கூப்பிட்டு அந்த பிள்ளைகளை சொல்லி இந்த பாட்டை நிப்பாட்டு, ஏற்கனவே படித்துக் கொண்டிருந்தீர்களே அந்த கவிதையை பாருங்கள். நாளை நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இறைவனை தவிர வேறு யாரும் மறைவானவற்றை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு உபதேசம் செஞ்சு தன்னை புகழக்கூடிய அந்த புகழ்ச்சி நபிகள் நாயகம் அவர்கள் தடுப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு லெவல் என்ன? தலைவர்கள் என்று சொன்னாலே, அவர்களை மேடையில் அழைத்து வைத்தாலே, அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காகவே மணிக்கணக்காக செலவழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள் இன்னைக்கு சாதாரண பாருங்க, ஒரு பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கிறார். ஒரு ஊர்ல 4 பள்ளிவாசல் இருக்குது, 5 பள்ளிவாசல் இருக்குது. கொஞ்சம் நல்லா பேசுறாரு, வேலையில உட்கார வைத்திருக்கிறார்கள். வெளியூர் வந்து கூட்டிட்டு வந்து மீலாது நிகழ்ச்சி பெரிய அஜரத்தை கூட்டிட்டு வந்து அஜரத்தை பயான் பண்ணுங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. உட்கார வச்சா வந்திருக்கிற அஜரத்தை பத்தி நிகழ்ச்சி ஏற்பட்டாளர் பேசுறார். அஜரத்து மாதிரி உண்டா? பெரிய லாபன்மையுடையவர், பல்வேறு பகுதிகளுக்கு பல நாடுகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்கிறவர், மிகச் சிறந்த பேச்சாளர். அப்படியே அஜரத்து அப்படி உச்சி குழுற மாதிரி ஐஸ் கட்டியை தூக்கி தலைக்கு மேல சொல்கிறாரு. அஜரத்து கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அவரு அதிர்த்து பேசுறதுக்கு வர்றார், தலைவர் பேச வர்றார். தலைவர் என்ன பண்றாரு? நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவர் பத்தி, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர் காவண்ணா ஆனால் ஆறாம் சாய்பவர்கள் எவ்வளவு சிரமத்திற்கு இடையில இந்த வேலையை செய்திருக்கிறார் தெரியுமா? அவர்கள் பல வருடங்களாக சமுதாய பணியில ஆர்வம் கொண்டவர்கள். அவரை பத்தி இவர் புகழ, இவரை பத்தி அவர் புகழைய, அப்பதான் அடுத்த வருஷம் பேசுறதுக்கு கூப்பிடுவாரு. அதுல ஒரு 2000 ரூபாய் காசு கிடைக்கும், பிரபல்யம் கிடைக்கும், மக்கள் மத்தியில பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். சர்வ சாதாரணமாக எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம், ஆடம்பரமாக மாறிப்போவதை பார்க்கிறோம். நீங்க பார்க்கணும், ஆரம்பத்தில் இருந்த லெவல்ல லட்சக்கணக்கான தொண்டர்களை பெற்றுவிட்டதற்கு பிறகும் நிலை தடுமாறாமல் யார் இருக்கிறார்? பணிவு மாறாமல் யார் இருக்கிறார்? பெருமை கொள்ளாமல் யார் இருக்கிறார்? ஆரம்பத்தில் 10 பேர் இருக்கும் பொழுது இந்த தலைவர் எப்படி இருந்தாரோ அதுக்கும் இன்னைக்கு 1,00,000 பேர் வந்ததற்கு பிறகும் இந்த தலைவர் மாறி இருக்கிறாரா? பெருமை அளிக்கிறாரா? ஆய்வு செஞ்சு பாருங்க. எதுல இருக்குதோ அதுல போங்க, எதுல இல்லையோ அந்த ரூட் நம்ம போக வேண்டிய ரூட் இல்ல. இவர்கள் தங்களுடைய பெருமைக்கு இந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள், அதிலிருந்து விலகி வாருங்கள். அது மட்டுமில்லை, ஒரு அமைப்பு சமுதாய பணிகளை மேற்கொள்வதற்காக வேண்டி நாம் ஒரு கூட்டாக சேர்ந்து செயல்படுகிறோமா? அந்த கூட்டமைப்புல எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் அந்த அமைப்பு நேர்மையான அமைப்பாக, அதுல ஒருத்தர் தப்பு செய்கிறார், மோசடி செய்கிறார், அது குற்றத்தில் ஈடுபடுகிறார், பாவமான காரியத்தை மேற்கொள்கிறாரா? எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதா? அல்லது நம்ம தலைவர்ல செஞ்சிட்டாரு, நம்ம பெரிய முக்கிய நிர்வாகிகளை செஞ்சிட்டாரு, நம்முடைய அமைப்புடைய முக்கிய பேச்சாளர்ல இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, இதை போய் வெளியே சொன்னா நல்லா இருக்காத, நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்கள, நம்ம அமைப்புக்கு கெட்ட பேர் வந்துருமே என்று சொல்லி அது தங்களுடைய கௌரவத்தை காத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த குற்றங்குறைகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளே மறைத்துக் கொண்டு அவர்களை தொடர்ந்து அந்த பதவியிலே நீடிக்க செய்தால் இவர்களிடத்தில் ஏகத்துவம் இல்லை. இவங்க சத்திய பாதையில போகல, ரூட் மாறிட்டாங்க.
இவங்களுடைய சுயலாபத்திற்கு தான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவுகோலை நீங்க வைத்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தில் அவர்கள் கொண்டு வந்து தந்திருக்கிற இந்த இஸ்லாமிய போதனையில் ஆண்டாள் அடிமை என்ற வித்தியாசம் கிடையாது. வசதியுள்ளவருக்கு ஒரு சட்டம், பதவியுள்ளவருக்கு ஒரு சட்டம், அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு ஒரு சட்டம், ஒன்றுமில்லாம ஏழைக்கு, பதவியில் இல்லாதவருக்கு, சாதாரண குடிமகனுக்கு, கீழே இருக்கிற தொண்டனுக்கு வேறொரு சட்டம் என்ற வித்தியாசம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்தில் ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி திருடி விடுகிறார். வழக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் இருந்து சொல்றாங்க, அவங்க ரொம்ப உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஏதாவது அனுசரணை பண்ணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்திலே சிவக்கிறார்கள். யாரிடத்திலே வந்து என்ன கோரிக்கை வைக்கிறீர்கள்? இந்த முஹம்மதுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவளது கையை வெட்டி நான் எல்லாத்துக்கும் சமநீதி என்பதை காட்டியிருப்பேன். யாருக்கும் வழங்கி கொடுக்கிற வேலை இல்லை. தப்பு செஞ்சா யாரு தப்புனாலும் அந்த தப்புக்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தினுடைய நியதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக கடைபிடித்ததை அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. பல அமைப்புகளில் பார்க்கிறோம், குற்றம் செய்கிறார்கள், மோசடியில் ஈடுபடுகிறார்கள், விபச்சார குற்றத்தில் கால்பதிக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுக்கிறோம். அந்த அமைப்புடைய தலைவர்களிடத்தில், முக்கிய நிர்வாகிகளிடத்தில் இவங்களை எப்படி தலைவராக வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் வைத்து செய்யக்கூடாத பெரும் பெரும் பாலியல் குற்றங்களை எல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்ற ஆதாரத்தோடு, ரெக்கார்டுகளோடு, தகுந்த சாட்சியங்களோடு கொண்டு போய் தலைவர்களிடத்தில் கொண்டு போய் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பார்கள், அவர்களை அமைப்பிலிருந்து நீக்குவார்கள், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தால், நேற்று வரைக்கும் சாதாரண பதவியில் இருந்த அந்த நிர்வாகிக்கு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு அதிகாரம் அதிகரிக்கப்படுகிறது. சாதாரண லெவலில் இருந்தவர் மாநில நிர்வாகியாக அந்தஸ்து கொடுத்து உயர்த்தப்படுகிறார். நம்முடைய அமைப்புகளை பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தில் ஏகத்துவத்தை சொல்லுகிறோம், நாங்களும் தௌஹீதான் என்று பேசிக் கொண்டிருக்கிற அமைப்பை சார்ந்தவர்களுடைய அவர்களுடைய மேல்மட்ட நிர்வாகிகளுடைய நிலைமை இது. அதனாலேயே ஒரு அமைப்பை விட்டு வெளியில வர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். என்ன அநியாயம்! இது ஒரு அமைப்பா? இது ஒரு இயக்கமா? இது ஒரு பணிகளா? இந்த அளவுக்கு அநியாயமும் அக்கிரமமும் விபச்சார குற்றமும் நடைபெற்றிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக ஆதாரத்தோடு நிரூபித்தால் தண்டனை கொடுத்து அந்த காரியத்திலிருந்து தடுத்து நிறுத்த கடமைப்பட்டிருக்கிற தலைவர்கள் அதை ஊக்குவிக்கிற விதமாக அவருக்கு பதவி ப்ரமோஷன் கொடுக்கிறார்களே, இங்க ஏகத்துவம் இல்லை, அங்கிருந்து வெளியே வர வேண்டியதா போச்சு. அப்ப நாம தேர்ந்தெடுக்கிற அமைப்பு, சமுதாய பணியை செய்யக்கூடிய அமைப்பு இந்த நிலையில் இருக்கிறதா? அல்லது யார் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு தாட்சண்யம் இல்லாமல் தண்டனை கொடுக்கிறார்களா? பெரியவன் சிறியவனிடம் வித்தியாசம் இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக இதற்கு உழைத்தவர்கள் இவர்கள்.